வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த முட்டையை வாங்கும்போது இருக்கிற இன்பத்தை விட அது காலியான திரும்ப வாங்கணுமேங்கிற பயம் தான் அதிகம். வழக்கமாக சாப்பிட்ற சோச்சி இல்லாமல் இன்னைக்கு வழக்கமில்லாத ஒரு டீயை போட்டு வழக்கமாக போகிற டைம் இல்லாமல் வழக்கமில்லாத டைமில் போய் பஸ்ஸை விட்டு அப்புறம் வழக்கமில்லாத பஸ்ஸில் ஏறி காலேஜுக்கு கம்முடு சனிக்கிழமையே காலேஜ் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணி வச்சு லீவ் போட்டுட்டு இருந்தேன்னா அதையும் மீறி இன்னைக்கு காலேஜ் வந்திருக்கேன்னா அது காரணம் ஒன்றுக்காக தான். அது அட்டனன்ஸு. நம்ம கம்பெனிக்கு ஒருத்தன் வந்துடுவான்னு நம்பி தான் காலேஜ்க்கே போன அப்புறம் தான் தெரிஞ்சு நம்மளுக்கே அவன் பிஸ்கெட் போட்டான்னு. இதுக்காகவே திங்கக்கிழமை 4 வார்த்தை அன்பா அவர்கிட்ட பேசினாதான் எனக்கு மனசே ஆகும். ஹைட் பண்ணி சாப்பிட்றதுல தப்பே இல்லை. அதுக்காக என் நோட்டையவே எடுத்து என் முன்னாடியே வச்சு சாப்பிட்றது தான் மிக மிக தப்பு. இவனுங்க சாப்பிட்டானுங்களோ இல்லையோ, ஆனால் எனக்கு பயங்கரமாக டெம்ட் ஆயிடுச்சு. அதனாலேயே வழக்கம் இல்லாமல் கேண்டீன் போய் கஷ்டப்பட்டு கியூல நின்று மதிய சோச்சிக்கு 2 சப்பாத்தி வாங்கி அடிச்சுட்டு அப்புறம் ஒரு 2 மணி நேரத்தை காலேஜ்லேயே கழிச்சிட்டு வெயில் வந்து மூஞ்சிலேயே சப்பு சப்புன்னு அடிக்கும்போது வீட்டுக்கு செதறல்ச்சு. இன்னைக்காச்சும் நேரங்காலமாக ஜிம்முக்கு போயிட்டு சீக்கிரம் வரலான்னு பார்த்தேன். அது எப்படி நான் இருக்கிறப்ப நடக்குங்கிற மாதிரி கரெக்டாக கிளம்பும் போது இதை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு போப்பான்னு சொல்லி ஒரு ஆர்டர். வந்த பாவத்துக்கு எதையெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு நினைச்சனும் அது எல்லாத்தையும் வகை வகையா ரகரகமா போட்டு அடுக்கி வச்சிருக்காங்க. ஒரு வழியா எங்க அம்மா ஆர்டர் பண்ண பொருளை வாங்கி கொடுத்துட்டு அதுல இருந்தே ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு ஒரு ஸ்லைஸ் பிரெட் எடுத்து சாப்பிட்டு ஜிம்முக்கு செலவு வழக்கம் போல வந்தது வெயிட் செக்கினை போட்டு சூடு மேலுக்கு தாவல்ச்சு. வழக்கம் போல கடுப்பு கார்டியோ பண்ணாம வழக்கமே இல்லாம முதல்லயே ஒர்க் அவுட்க்கு செதறல்ச்சு. இன்னைக்கு ஜிம்ல செஸ்ட்டும் ஷோல்டரும், செஸ்ட்டுக்கு பெஞ்ச் பிரஸ், செஸ்ட்டுக்கு ஹாய் சொல்ற விதத்துல மெஷின் செஸ்ட் பிரஸ் அடிச்சுட்டு அப்புறமா பாய் சொல்ற விதத்துல இன்க்ளைன் செஸ்ட் பிரஸ் அடிச்சுட்டு அடுத்ததா ஷோல்டர்ஸ்க்கு ஷோல்டர் பிரஸ், ஆட்ட நாயகனா கடைசி ஒர்க் அவுட்டா லேட்டரல் ரைஸ் அடிச்சுட்டு இப்போ வழக்கம் இல்லாத பழைய வழக்கமா இருந்த ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் கடைசியா கடுப்பு காடியாவை கடுப்பு ஆக பண்ணிட்டு அப்புறம் வழக்கம் போல வீட்டுக்கு போய் இரவு சோச்சி சாப்பிட்டு மட்டையாயிட்டேன்.